பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை யோனா 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். பாருங்க, தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்து கடற்பாசி என்னை தலையை சுற்றி கொண்டதான். நல்லா கவனிங்க, அந்த கடல் பாசி என்றாலே உங்களுக்கு தெரியும், அது அவருடைய தலையவே சுற்றிட்டு தான். எப்படி இருந்திருக்கு நல்லா கவனித்து பாருங்க. கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது என்று சொல்லுகிறார். அப்ப அந்த கடலில் உள்ள பாசி உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். இந்த வார்த்தை அநேகருக்கு தெரியும். கடற்கரை ஓரமா அந்த பாசி அந்த கடலிலே கிடக்கும். அது சுற்றுனா அவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க, தலையை சுற்றி கொண்டது. பாருங்க, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன். சாதாரண ஒன்று மெரினா பீச்சுக்கு இதுக்கெல்லாம் போகிறீங்க, அங்கே போய் கொஞ்சம் தூரம் கால் வச்சாலே ஒரு அலை வரும் பொழுது எப்படி பயப்படுகிறோம் அலை வரும் பொழுது. அப்போ அந்த நடுக்கடலிலே பாருங்க, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன். பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதுமா இருந்தது. அல்லேலூயா, அடைக்கிறதா இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, பூமியின் தாழ்பாலங்கள் என்றைக்கும் என்னை அடைக்கிறதுமா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தரை பாருங்க, பூமி அடிவாரத்து வர, ஆனாலும் எல்லாம் சுற்றிட்டு எல்லா சூழ்நிலையிலும் நான் ஆனால் நீங்க என்ன பண்ணீங்க, என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர் என்கிறார். யாரு? யோனா சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப அழிவுக்கு தப்புவித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தப்புவிக்கிற தேவன் தான். அல்லேலூயா, ஆமென். அப்ப நல்ல கவனிங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு வேண்டாம், நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. அன்றைய வார்த்தைக்கு எல்லா சூழ்நிலையிலும் வேதம் என்ன சொல்லுகிறதோ, கர்த்தர் என்ன பேசுகிறாரோ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நல்ல வாழுவோம். வாழும் பொழுது எந்த நாளும் அவரையே பற்றி பிடித்து கொண்டு இருப்போம். அவரையே சார்ந்து இருப்போம். அவரையே சார்ந்து இருக்க, அவரையே பிடித்து கொள்ளுங்க. அப்பா, உம்மை விட்டா எங்களுக்கு வேறு யாரும் இல்லை ஆண்டவரே என்று பிடித்து கொள்ளும் பொழுது கர்த்தர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாமல் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு வசனம் சொல்லு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடல் என்று சொல்லு. அப்போ உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். எப்பன்னா அவருடைய விருப்பம் செய்யும் பொழுது, அவருடைய சித்தம் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை காத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். தகப்பனே, மை துதிக்கிறோம், சோத்திரம். கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனே, உடைய பரிசுத்தமுள்ள கருத்துக்களை ஒரு விஷயங்களை தாழ்த்தி உடைய பொறுப்பாத்தில் தருகிறோம். தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.